சென்னா கிரேவி பண்ண 1/2 கிலோ மூக்கல்ல 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் சேர்த்து வச்சுருக்கேங்க. இது கூடவே 4 உருளைக்கிழங்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க, பட்டை வகை சேர்த்துக்கலாம். பட்டை வகை பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்தளவு வதங்கினா போதுங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் உப்பு. மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். மசாலா சேர்த்து நல்லா வதங்கிடுச்சிங்க. 2 தக்காளியை மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சிங்க. இப்போ வேக வச்சுருக்க மூக்கடலை சேர்த்துக்கலாம். மூக்கடலை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டதும் கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டு நல்லா தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கிரேவி நல்லா கொதிக்கட்டும். தட்டு போட்டு மூடி கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். கிரேவி இந்த அளவு கொதித்ததும் வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டதும் 5 நிமிஷம் ஸ்லோ தீயிலேயே கொதிக்கட்டுங்க. கிரேவி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சிங்க. இப்போ மல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வீட்டு சமையலில் சென்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. இது போல் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.